அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி விவரத்தின் அடிப்படையில் கிரக குறிகாட்டிகளை நம்ம பார்க்க போகிறோங்க. ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த வீட்டு வேலையை செய்யும், என்னென்ன செயல்பாடுகள் செய்யும் அப்படின்றதான் இந்த கிரக குறிகாட்டியோட ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த சார்ட்லேயே கிரக குறிகாட்டிகள் அப்படின்றது கீழே ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்குங்க. பட் இருந்தாலும் இது எப்படி வந்தது அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு அவசியம். இப்போ 9 கிரகங்கள், அதையும் தாண்டி யூரேனஸ் நெப்டின் இருக்குது. யூரேனஸ் நெப்டின் நம்ம லிஸ்ட்லேருந்து விட்டுறலாம், 9 கிரகத்தை மட்டும் பார்த்துக்குங்க. இப்போ இந்த 9 கிரகத்தில் சூரியன்ற கிரகத்துக்கு எப்படி கிரக குறிகாட்டிகள் வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கான ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம எந்த கிரகத்துக்கு கிரக குறிகாட்டி போடுறோமோ அந்த கிரகம் முதல்ல எங்கே அமர்ந்திருக்குது, எந்த பாவத்தில் அமர்ந்திருக்குதுன்னு முதல்ல பார்த்துக்குங்க. அந்த கிரகத்துடைய சுய வீடு என்ன அப்படின்றத பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம சூரியன் அப்படின்ற கிரகத்துக்கு கிரக குறிகாட்டி போட போகிறோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். இப்போ சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய பாவம் இப்போ கடக ராசியில் அமர்ந்திருக்குது, 1ஆம் பாவத்தில் சூரியன் விழுந்திருக்குது. அதே மாதிரி சூரியனுடைய சுய வீடு சிம்ம ராசி, சிம்ம ராசியில் 2ஆம் பாவம் விழுந்திருக்குதுங்க. 1, 2 அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, சூரியன் என்ன நட்சத்திரத்தில் விழுந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா சனியுடைய நட்சத்திரத்தில் விழுந்திருக்குது. அந்த சனி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மீனராசியில் 9ஆம் பாவத்தில் டெபாசிட் ஆகிருக்குது. சனியுடைய சுய வீடு மகரமும் கும்பமாக இருக்கிறதால மகரத்தில் 7ஆம் பாவமும் கும்பத்தில் 8ஆம் பாவமும் விழுந்திருக்குதுங்க. ஓவராலாக நம்ம பார்க்குறம்போது எந்த கிரகத்துக்கு குறிக்காட்டி போடுறோமோ அந்த கிரகம் அமர்ந்த இடம் அதோடைய சுய வீடு. அதே மாதிரி அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்குதோ அந்த நட்சத்திர கிரகம் அமர்ந்த இடம் அதோடைய சுய வீடு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சூரியன் 1ஆம் பாவத்தில் விழுந்திருக்குது, அவர் 2க்கு உடையவர், சிம்ம ராசிக்கு உடையவர். சூரியன் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதால சனி 9ஆம் பாவத்தில் விழுந்திருக்குது, அவர் 7க்கும் 8க்கும் உடையவர். ஓவராலாக சூரியன் குறிக்காட்டி பார்த்தோம்னா 1, 2, 7, 8, 9 இந்த வீட்டில் தான் தொடர்படுத்துது. அதை தான் கீழே கிரக குறிகாட்டியில் 1, 2, 7, 8, 9 அப்படின்னு போட்டு இருக்குதுங்க. அப்படியே உங்களுக்கு சந்திரனுக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ சந்திரன் அப்படின்றது இந்த இடத்துல 6ஆம் பாவத்தில் டெபாசிட் ஆகிருக்குதுங்களா. சந்திரன் சுய வீடு கடக ராசி, அந்த இடத்துல லக்ன பாவம் விழுந்திருக்கு, 1, 6. அதே மாதிரி சந்திரனுடைய சந்திரன் பார்த்தோம்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் விழுந்திருக்குது. அந்த சூரியன் பார்க்குறம்போது அகைன் 1ஆம் பாவத்தில் டெபாசிட் ஆகிருக்குது, லக்னத்துக்கு 2க்கு உடையவர். 1, 2, 6 அப்படின்ற இந்த வீடுகளில் சந்திரன் குறிகாட்டுறாரு. இதுதாங்க இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கு. இந்த வீடியோ திரும்ப போட்டு பாருங்கள். கிரகம் அமர்ந்த இடம் சுய வீடு, அதோடைய நட்சத்திரம் அமர்ந்த இடம் சுய வீடு, அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய லாஜிக். நன்றி, வணக்கம்.